எல்லோருக்கும் வணக்கம். பிரேக் அண்ட் ரீட், அதாவது உடைத்து படி. எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னா, நம்ம ஸ்கூல்ஸில் நிறைய குழந்தைகளுக்கு வந்து வேர்ட்ஸ் கற்றுக் கொடுக்குறாங்க. அந்த வேர்ட்ஸ் வந்து டைரெக்டாக ஒரு வேர்டை பார்த்தோம்னா இந்த வேர்டை இப்படி தான் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுக்குறாங்களே தவிர, பல பள்ளிகளில் புதுசாக ஒரு வேர்டு வரும்போது அந்த வேர்டை எப்படி அணுகிறது அப்படிங்கிற அந்த ஒரு ட்ரிக் வந்து குழந்தைகளுக்கு சரியாக போய் சேர மாட்டேங்குது. ஒரு லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ் எடுத்து அதுக்கு அந்த வார்த்தை, அதனுடைய தமிழ் அர்த்தம் ரெண்டும் அதை எப்படி உச்சரிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது கண்ணு, புது வேர்ட்ஸ் நம்ம படிக்கும்போது இனிமேல் எப்படி படிக்கணும்னா பிரேக் அண்ட் ரீடு சொல்ல ஞாபகம் வச்சுக்கோ, சரியா? உடைத்து படி, படி. அந்த வேர்டு, அந்த வார்த்தை உனக்கு புதுசாக இருக்கு, உனக்கு புரியல அப்படின்னா என்ன பண்ணுறோம், அந்த வேர்டை நமக்கு புரிஞ்ச அளவுக்கு நமக்கு தெரிஞ்ச ஈஸியான வேர்ட்ஸால் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த வேர்ட்ஸை குட்டி குட்டி வேர்ட்ஸாக பிரேக் பண்ணிட்டு படிக்கணும், சரியா? இதான் வந்து ட்ரிக்கு, ஓகேவா? இப்போ நம்ம படிப்போம், சரியா? இங்கே வா, இங்கே பாரு, அட்டென்ஷன். அப்படிதான் படிக்கணும், சரியா? அட் டென் ஷன், சரியா? அட்டென்ஷன். தமிழ்ல கவனம், சரியா? சரி, அடுத்தது டேபிள், சரி. கம் ஃபார் டேபிள், கம்ஃபர்டபிள், கம்ஃபர்டபிள். தமிழ்ல சரி. டிசி, இங்க படி, டி சி ஷன், டிசிஷன். அதுக்கு தமிழ்ல முடிவு, சரியா? யோசிச்சு முடிவு சொல்லு அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா? அந்த மாதிரி யோசிச்சு முடிவு எடுக்கிறது தான் டிசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்ல முடிவு. இங்க பாரு, எக்ஸ் ஹாஸ் டட், எக்ஸாஸ்டட். எக்ஸாஸ்டட்னா ரொம்ப சோர்வடைஞ்சிட்டேன், அதான் தமிழ்ல முற்றிலும். இப்படி வட முர்ரிலும். அந்த இதை வந்து இப்படி ரேக்கு முன்னாடி சேர்க்கும் போது இற்றுன்னு படிக்கணும், சரியா? அப்ப இது எப்படி வரும்? முற்றிலும், முற்றிலும் சோர்வடைந்த அப்படிங்க எழுதிருக்கோம், சரியா? முற்றிலும் சோர்வடைந்த அப்படின்னா அந்த நாள் ஃபுல்லா நீ ஏதோ விளையாடி டயர்ட் ஆயிட்ட அப்படிங்கும்போது நைட் என்ன சொல்லுவோம், அப்பா நான் ரொம்ப சோர்வடைஞ்சிட்டேன், நான் இப்பொழுது டின்னரே ஸ்கிப் ஆகிற அளவுக்கு டயர்ட் ஆகிட்டு தூங்கிடுவேன், சரியா? அதான் வந்து அப்போ என்ன சொல்லுவோம், எக்ஸாஸ்டட் அப்படி சொல்லுவோம், சரியா? சரி, அடுத்தது அதை உடைச்சு பாரு. FRU ஃப்ரஸ்ட்ரேட்டட். தமிழ்ல விரக்தி. இது எப்போ சொல்லுவோம், ரொம்ப ஐயோ ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடுச்சுப்பா, இப்போ நேத்திக்கு வந்து இந்த லாக்டவுன் விட்டுருவாங்க கொஞ்சம் அப்படின்னு நினச்சோம், ஆனால் இன்னும் 2 வாரம் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கும்போது என்னடா அது இன்னும் 2 வாரம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரே ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, கடுப்பாக இருக்குது அல்லது விரக்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான் வந்து ஃப்ரஸ்ட்ரேட்டட் அல்லது தமிழில் விரக்தி, சரியா? சரி. ஜைகான்டிக், ஜைகான்டிக் அப்படின்னா ரொம்ப பெருசு, மிகப்பெரிய. இந்த ஈஃபில் டவர் பார்த்துருக்கோம்ல பிரான்ஸ்ல, அவ்வளோ பெருசு இருக்கும்ல. அப்போ அது என்ன பண்ணுவாங்க, பாரிஸ். மிகப்பெரிய, சரியா? ரொம்ப பெருசா இருக்குன்னா அது என்ன சொல்லுவோம், இங்கிலீஷ்ல ஜைகான்டிக். அடுத்தது ஹாசார்ட், ஹாசார்ட். நேச்சுரல் ஹாசார்ட் அப்படின்னா இயற்கை பேரழிவு அல்லது ஏதோ ஒரு ஆபத்து அப்படிங்கும்போது ஹேசார்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இப்போ கொரோனா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹேசார்ட் நம்ம எல்லாருக்குமே. சரியா?
பெரிய வைரஸ் இல்லை, அது குட்டி வைரஸ் தான் அது. ஆனால் பெரிய ஆபத்து அதனால. சரியா? ஆ ப இத் ஆபத்து அல்லது பேரழிவு. 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 வெரி குட். சரியா? இப்ப அடுத்து இது படி. இன்வெஸ்ட் இன்வெஸ்டிகேஷன். தமிழ்ல விசாரணை. 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 ஜெலஸ். 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 தமிழ்ல பொறாமை. பொறாமை. அடுத்தது லீடர். தலைவர். சரியா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு குரூப்புக்கு அவங்க தான் வந்து லீட் பண்றாங்க, அவங்க தான் முன்னாடி நின்று இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாதுன்னு சொல்றவங்கள தான், வழி நடத்துறவங்கள தான் என்ன சொல்லுவோம்? லீடர் அப்படின்னு சொல்லுவோம். தலைவா இல்ல, தலைவர். சரியா? சரி, இங்க வா. அடுத்தது மெஷர். மெஷர் அப்படின்னா அளவு எடுக்கிறது. அளவு. இப்போ பால் வாங்குறோம்னா 1/2 லிட்டர் பால் வாங்குறோம், இல்லைன்னா காய்கறி வாங்குறோம்னா 1 கிலோ முட்டைக்கோசு அப்படின்னு சொல்றோம்ல. அப்போ அளவு கேரட்டு. அப்போ அளவு எடுக்கிறது தான் வந்து என்ன சொல்லுவோம்? மெஷர் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? நோட் புக். அப்படின்னா நோட்னா குறிப்பு எடுக்கிறது. சரியா? புக்குனா ஏடு. அதான் நோட் புக்னா குறிப்பேடு. குறிப்பேடு. சரியா? சரி. ஆர்டினரி. தமிழ்ல சாதாரணம். சாதாரணம் அப்படின்னா ரொம்ப சாதாரணமா இருக்கு. இதே ரொம்ப சூப்பரா ஒரு படம் வரைஞ்சு காமிச்சேன்னு வச்சுக்க, அப்பா என்ன சொல்லுவான்? டேய் எக்ஸ்ட்ராடினரியா வரைஞ்சிருக்கடா அப்படின்னு சொல்லுவேன்ல. அந்த மாதிரி நீ கிரேட்டா வரையும் போது என்ன சொல்லுவேன்? அப்பா எக்ஸ்ட்ராடினரியா இருக்குன்னு சொல்லுவேன். இதே ரொம்ப ஆர்டினரியா ரொம்ப சிம்பிளா ஏதோ பேருக்கு வரைஞ்சிருக்கேன் என்ன சொல்லுவேன்? நல்லா இருக்கு, ஆர்டினரியா இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். சரியா? அப்ப ஆர்டினரினா ரொம்ப சாதாரணமா இருக்கு அப்படின்னு சொல்றோம்னு அர்த்தம். சரியா? சரி. ப்ரீஷியஸ். தமிழ்ல விலை. பற்ற. விலை மதிப்பற்ற. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு விஷயத்துக்கு விலையே கொடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்க, அதான் வந்து என்னது? விலை மதிப்பற்ற. நீ அம்மா பர்த்டேக்கு ஒரு படம் வரைஞ்சு கொடுத்த, ஃப்ளவர் வரைஞ்சு கொடுத்த, அதை பார்த்துட்டு அம்மா என்ன சொன்னா? பா ப்ரீஷியஸ் கிஃப்ட், விலை மதிக்க முடியாத கிஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல. அதான் வந்து, அதாவது அதுக்கு இத்தனை ரூபாய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஓகே, அதான் வந்து என்னது? ப்ரீஷியஸ், விலை மதிப்பற்ற. சரியா? சரி. ரெஸ்பெக்ட். அப்படின்னா தமிழ்ல மரியாதை. மரியாதை அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெஸ்பெக்ட் பண்ணணும். பார்க்குற எல்லாரையுமே, உன் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, வயசுல சின்னவங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணி பேசணும். கரெக்டா? அதான் வந்து என்னது? மரியாதை. ரெஸ்பெக்ட். மரியாதை. சர்ச். சர்ச் அப்படின்னா
டல் Dal. தேடல் தேடல் அப்படின்னாக்க எதையோ தேடுறோம். ஓகேவா? இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி இந்த நோட்டை காணும் தேடிட்டு இருந்தோமா, அப்போ அது என்னது? தேடுறது, தேடல். சரியா? அதான் வந்து Yellow pencil. அப்படி தேடினியா? சரி. இல்ல எங்க இருக்கு என்ன சார் குட்டியா ஒரு இது. அப்படி தேடணுமா? சரிங்க, வா. அடுத்தது தண்டர். இடி. இடி. அப்படி எப்போ இடிக்கும்? மழை பெஞ்சா இடிக்குமா? இடி. அப்படி இடிக்கும். நான் ட்ரம்ஸ்ல பாட்டி இடி. அப்படி இடிக்குமா ட்ரம்ஸ்ல? லைட்னிங் பட்டன். அப்படி பாத்தியா? சரி, அதான் நான் வாசிக்கும் போது ட்ரம்ஸ். இடி. சரியா? அடுத்தது யூனிக் அப்படின்னா என்ன அர்த்தம்? யூனிக். யூனிக். யூனிக் அப்படின்னா என்ன அர்த்தம்? தனித்துவம். தனித்துவம். தனித் 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 துவயும் துவம். துவம் துவம். தனித்துவம். தனித்துவம். தனித்துவம் அப்படின்னா என்னன்னா, ரொம்ப எல்லாரும் பண்றதையே நம்மளும் செய்யாம நம்ம ஏதாவது நமக்குன்னு ஒரு யூனிக்கா ஒரு கேரக்டர் இருக்கும், நமக்குன்னு யூனிக்கா ஒரு விஷயம் இருக்கும். சரியா? உனக்கு மட்டும் மற்றவங்கள்ட்ட உன்னை வித்தியாசப்படுத்தி காட்டுற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். தட் இஸ் யூனிக் அபவுட் யூ அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி யூனிக் கேரக்டர். வெரி குட். ஒவ்வொருத்தருக்குள்ளார ஒவ்வொரு யூனிக் கேரக்டர் இருக்கும். சரியா? அதுதான் வந்து யூனிக்னு சொல்லுவோம். சரியா? அடுத்து விக்டரி. வெற்றி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒண்ணுல நீ ஜெயிச்சுட்ட அப்படின்னா என்ன சொல்லணும்? வெற்றி அப்படி சொல்லுவோமா? சரி. ஸோ இப்போ என்ன கத்துட்டோம்? முக்கியமா என்ன ஒரு புது வேர்டு இதுன்னு இல்லை. இப்போ இதுல ஒரு 20 வேர்ட்ஸ் கிட்ட நம்ம பார்த்துருக்கோம். அவ்வளோதான். 19 வேர்ட்ஸ் தான் பார்த்துருக்கோமா? சரி, 19 வேர்ட்ஸ் தான் இதில் பார்த்துருக்கோம். சரியா? சரி. ஆனால் இதை வச்சுண்டு இனிமேல் வேற என்ன புது வேர்டு கொடுத்தாலும் எப்படி படிக்கணும்? பிரேக் பண்ணி படிக்கணும். அதான் வவல் வச்சு பிரேக் பண்ணும். வெரி குட். அதுக்கு பேர் என்ன? பிரேக் அண்ட் ரீட். சரியா? உடைத்து படி. இங்கிலீஷ் வேர்டு கொடுத்தாலும் சரி, தமிழ் வேர்டு கொடுத்தாலும் எப்படி படிக்கணும்? நமக்கு தெரிஞ்ச குட்டி குட்டியா அந்த வேர்டை பிரேக் பண்ணி சேர்த்தோம்னா எவ்வளோ பெரிய வேர்டு கொடுத்தாலும் நம்மளால ஈஸியா படிச்சிட முடியும். நிறைய புது வேர்ட்ஸ், அதை விட முக்கியமா இன்னும் எவ்வளோ புது வேர்ட்ஸ் கொடுத்தாலும் அதை எப்படி பிரேக் பண்ணி படிக்கிறது அப்படிங்கிற ட்ரிக்கு கத்துட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதை தவிர இன்னும் 20 வேர்ட்ஸ் உங்க ப்ராக்டிஸ்க்காக வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லயே இருக்கு. ஸோ இதை போல இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் வாரம் நாங்கள் ரிலீஸ் பண்றதுக்காக நானும் ஜிஷ்ணுவும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் குழந்தைகிட்டையும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.